ஒண்ணுமே இல்லாத பிஜேபி ஒன்னாக்குன கட்சி திமுக. அம்மையார் ஜெயலலிதா ஆதரவு கொடுத்துட்டு உடனே ஆட்சியை கவிழ்த்துட்டு வெளியில் வந்துட்டாங்க. திருப்பி அந்த ஆட்சியை தூக்கி பிடிச்சு கூட்டணி அமைச்சு 5 ஆண்டுகளை முழுமையாக ஆள வச்ச பெருமை திமுக உண்டு. நல்லகண்ணுங்கிற ஒரு ஆகச்சிறந்த மனிதனை, சிறந்த தலைவனை தோக்கடிச்சு சிபி ராதாகிருஷ்ணன் கோயம்புத்தூர் வெல்ல வச்சது திமுக. எச் ராஜாவை, லட்சுமணன் போன்றவர்களை சட்டமன்றத்துக்கு அனுப்புனது இந்த திமுக. நீயே அடுத்தவனை பிடிஎம் சொல்லிட்டு இருக்க, மெயின் டீமே நீ ஒத்துக்க வேண்டியதானே? அதுல என்ன உனக்கு வெட்கம்? நீ RSS பிஜேபி கிளை கழகம் தொழிலாளர் நடத்திட்டாங்க. எதுக்கு அவசரமா செயல்படுத்துறீங்க? பிஜேபி ஆளுகிற மாநிலம் கூட இன்னும் கொண்டு வரல. அப்புறம் அதை திரும்ப பெறதுக்கு துணிவு இருக்கணும்ல. அது அந்த துணிவுல இருந்தா அப்ப அதை அறிவிக்கும் போது அந்த மசோதாவை கொண்டு வரும்போது துணிஞ்ச சட்டசபையில் இருந்திருக்கணும்ல. என் வெளியே வேற ஏதாவது கேளுங்க, வேற ஏதாவது. பரவாயில்ல, கேள்வி இல்லைன்னா ரொம்ப மகிழ்ச்சி. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானின் அதிரடி பேட்டிகளுக்கான மறக்காம தமிழ் நியூஸ் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.